அப்ப நீ கள்ளச்சாராயம் வந்துருங்கிறதுக்காக திறந்து விடுறேன்னா கட்டுப்படுத்துறா. எப்படிரா? ஐயோ சாரி சீமானண்ணே, நான் ரைமிங்ல பேசுறேன்ற பேர்ல அப்படி பேசிட்டே மன்னிச்சிருங்க. வீட்டுக்குலாம் ஆள் அனுப்பிடாதீங்க. அதாவது எப்படி சீமானண்ணே, இங்க பாருங்க, ரூம் போட்டு தண்ணி அடிச்சிட்டு இருக்காங்க உங்க கட்சிக்காரங்க. இந்த மாதிரி குடிகார கேசுகள் எல்லாம் எங்க அண்ணன் திடீர்னு ஒரே நாள்ல அத்தனை மதுபான கடையை மூடிட்டாங்கன்னு வச்சுக்கீங்களேன், செத்துக்கிட்டு போயிட்டாங்கன்னா உங்க கட்சிக்காண்டி பேசுறதுக்கு யார் இருக்கா சொல்லுங்க. அப்ப நீ கள்ளச்சாராயம் வந்துருங்கிறதுக்காக திறந்து விடுறேன்னா கட்டுப்படுத்துறா. 50 வருஷத்துக்கு மேல சாராயத்தை ஊத்தி ஊத்தி வளர்த்த ஒரு நாட்டுல 50 நாள்ல மொத்த மதுபான கடையும் அடைச்சிருவாங்களாம். அதாவது முதல்வன் படத்துல வர மாதிரி ஒரே நாள்ல சிங்கப்பூர் ஆயிடுறோம். வெரி குட். அது மத்தவங்க பேசிருக்கலாம், ஆனா ஒரு கட்சி தலைவர்ன்ற பேர்ல இவ்வளவு கேவலமா யோசிச்சீங்க பாத்தீங்களா? எவ்வளவு பெரிய ஐயோக்கியத்தனா. எனக்கு உண்மையாவே என்ன சொல்றதுன்னு தெரியல. கேட்டுக்கோங்க சீமானே, ஆமா ஓட்டுல ஆத்துல பயணம் போகலாம் அப்படின்னு சொல்றத கூட உண்மைன்னு நினைச்சு கைத்தட்டி சிரிக்கிறாங்க பாருங்க உங்க கூட இருக்கிறவங்க. அப்படிப்பட்ட ஆட்கள் இருக்கிற வரைக்கும் நீங்க இப்படி ஏமாத்திட்டே தான் இருக்க போறீங்க எல்லாரையும். உங்க உடன் பிறந்தவன் முதலமைச்சர் நாற்காலியில உட்கார்ந்தா ஒரு சொட்டு போத, ஒரு கள்ளச்சாராயம், ஒருத்த மது, கஞ்சா, பான்பராக்கு, சிகரெட்டு, குட்கா வித்துறான்னு சொல்லு. எப்படின்னு விக்கிறதே உங்க கட்சிக்காரங்க தானே. உங்க கட்சியில நிக்கிற வேட்பாளர் மாட்டியிருக்காப்புல போதைப் பொருள் வித்ததுல. சோ அதுவும் கொஞ்சம் டவுட் தான். லஞ்சம் குடுக்காதேன்னு சொல்ற மகன் இல்ல நான். லஞ்சம் வாங்கின தூக்கிட்ட அந்த இடத்துல உன்னை பண்ணிட்டு இருக்க தூக்கிட்டேன். நீ இப்படியே சொல்லிக்கிட்டு இருனே. எப்படின்னு லஞ்சத்தை நீ எப்படி ஒழிப்ப? இப்ப எங்க அண்ணனாவது 50 நாள்ல அவரால் என்ன முடியுதோ அதை ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனா நீ எப்படி அதை பண்ண முடியும்? உங்க கட்சியில பொது கூட்டத்துக்கு பேசுறதுக்கு காசு இல்லாம பேச மாட்டாங்க. இடுமாவனம் கார்த்தி அவர்தான் ஒரு பொது கூட்டத்துக்கு பேசுறதுனாலே காசு இல்லாம அவர் பேச மாட்டாராம். நீங்க காசு கொடுத்தாலும் அவர் பேசுவாராம். அந்த லட்சணத்துல காசு கலையிற உங்க கூட்டத்தை வச்சுக்கிட்டு நீங்க எப்படி லஞ்சத்தை ஒழிப்பீங்க? நாங்க எப்படி உங்களை நம்புறது? போங்க சீமானே. நான் கட்சிக்காக கஷ்டப்படுறேன், கட்சிக்காக போராடுறேன்னு சொல்ற இடுமா நீ ஏதா ஒரு பொது கூட்டத்துல பணம் இல்லாம நீ பேசிருக்கிய? என்ன எழவி அது?